எந்த விஷயங்களும் இந்த அரசாங்கத்தில் வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் நடந்த மதவெறி அமைப்புகள் நடத்திய படுகொலையைக் கண்டு நாடே பதறியது. பச்சிளம் குழந்தைகள், அப்பாவி பெண்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டனர். இதில் மிக பெரும்பாலோர் முஸ்லிம்கள். 10 ஆண்டுகள் கழித்து முதல் முறையாக ஒரு தீர்ப்பு வந்தது கடந்த ஆண்டில். அகமதாபாத் நகரின் ஒரு பகுதியான நரோடா பாட்டியா எனும் முஸ்லிம்கள் வாழும் குடியிருப்பு பகுதியில் நடந்த வன்முறையில் ஆயிரக்கணக்கானோர் சூழ்ந்து ஈடுபட்ட அந்த கலவரத்தில் 97 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். அந்த வழக்கில் குஜராத் மாநிலத்தின் குழந்தைகள் நல அமைச்சராக இருந்த மாயா கொட்னானிக்கு 28 ஆண்டு கால சிறை தண்டனையும், பஜ்ரங் தளம் என்ற அமைப்பினுடைய மாநில தலைவர் பாஜ்பு பஜ்ரங்கி என்பவருக்கு வாழ்நாள் முழுவதும் தண்டனையும் வழங்கி தீர்ப்பளித்தார்கள். இந்த வழக்கில் மொத்தம் 32 பேருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 29 பேர் அவர்கள் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என விடுதலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக, அதாவது இந்த தண்டனை போதாது, இதற்கு மேலும் தண்டனை வேண்டும், குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையே வேண்டும், அதாவது மோடி அரசாங்கத்தினுடைய அமைச்சராக இருந்த ஒருவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய போவதாக அந்த மாநில அரசு கடந்த ஏப்ரல் மாதம் அறிவித்திருந்தது. ஏப்ரல் 14ஆம் தேதி வெளியான இந்த அறிவிப்பிற்கு ஹிந்துத்துவ அமைப்புகளிடம் கடும் எதிர்ப்பு வந்தது. மோடி அதிருப்திக்கு ஆளானார். தற்போது அந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய போவதற்கான சமிக்ஞைகள் தெரிய வந்திருக்கின்றன. அதாவது இன்னமும் அந்த வழக்கில் மேல்முறையீடு செய்யப்படவில்லை. அந்த மேல்முறையீடு மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரிடம் கேட்ட பிறகு செய்யப்படும், அதற்கான முடிவு நிறுத்தி வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான பின்னணி என்ன? தனி நபர்களின் வழக்குகளில் விரைந்து கிடைக்கக்கூடிய நீதி, அரசியல் பின்புலத்தோடு கும்பலாக சேர்ந்து கொண்டு நடத்தப்படக்கூடிய கலவரங்களில் அப்படியான நீதி விரைவாக கிடைப்பதில்லை. அதற்கான காரணங்கள் என்ன? இது போன்ற வழக்குகளில் அரசு பாராமுகமாக இருந்து விடுகிறதா? கும்பல் வன்முறைக்கென்று தனியான அணுகுமுறை ஒன்று பின்பற்றப்படுகிறதா என்ற பல கேள்விகள் எழுகின்றன. பாதிக்கப்பட்டவர்கள் மன நிறைவு கொள்ளத்தக்க அளவிற்கு தண்டனைகளும் நீதியும் கிடைக்கிறதா என்ற பல கேள்விகள் எழுகின்றன. இதை பற்றி நாம் இன்றைய அமர்வில் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு அப்துல் சமத், விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன், சமூக ஆர்வலர் பதிப்பாளர் பத்ரி, இவர்களோடு தமிழர் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் தியாகு, கோவை அரங்கிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொருளாளர் SR சேகர். நாம் விவாதத்தை தொடங்கலாம். திரு ஸ்ரீனிவாசன், இந்த முடிவு என்பது நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறது, அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போகிறோம் என்று அந்த அரசாங்கம் சொன்னது. இப்போது அந்த முடிவில் பின்வாங்குவது போல தெரிகிறது. இந்த மறுபரிசீலனைக்கான அவசியம் என்ன? முதல்ல அந்த மேல்முறையீடு நாங்கள் செய்ய போறோம் சொன்னது அரசாங்கம் இல்லை, சொன்னது முதலமைச்சர் நரேந்திர மோடி. இந்த கிரிமினல் சட்ட நடைமுறையிலே ஒரு தீர்ப்புக்கு எதிராக அப்பீல் போகக்கூடிய அதிகாரமே அந்த மாநில அரசாங்கத்துக்கு இருக்கு. முதலமைச்சர் மாநில அரசாங்கம் ஆக மாட்டார். அரசாங்கம்ங்கிறது கேபினெட். உதாரணத்துக்கு பார்த்தா டெலிகாம் மேட்டர் எடுத்தாங்க, PMO அப்புறம் அது கேபினெட் டிசிஷன், நாட்டு ராஜாவோட முடிவோ இல்லை பிரதமர் மன்மோகன் சிங் முடிவோ இல்லை. அதே மாதிரி இந்த வழக்கை பொறுத்தவரை கூட இந்த தீர்ப்புக்கு மேல் அப்பீல் போகணுமா வேணாம்னு முடிவு எடுக்க வேண்டியது மாநில அரசாங்கம். அந்த முடிவு எதை அடிப்படையாக வச்சு எடுக்கணும்னா அந்த தீர்ப்பு சம்பந்த அத்தனை நகல்கள், ஆவணங்கள், சாட்சி பொருட்கள் சம்பந்தமான பட்டியல், விவரப்பட்டியல், இது எல்லாமே அது பப்ளிக் ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸ் இல்லைன்னா டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூஷன், இந்த ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்க அசஸ் பண்ணணும் இது அப்பீல் போறது உகந்த தீர்ப்பு தானா. அவங்க ஒப்பீனியன் வாங்கிக்கிட்டு தான் ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவெடுக்க முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பீல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட் முடிவெடுக்க முடியாது.
பேசிக்கவே கோளாறு நரேந்திர மோடி சட்ட நடைமுறைகளை தெரிந்து கொள்ளாமலேயே மோடி ஏன் அப்படி அவசரமாக சொன்னார் என்ற கேள்வி எழுப்புறீங்க. அதை பற்றி நாம் தொடர்ந்து இதுல மோடி எதுக்கு சொன்னார்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே எஸ்ஐடில இருந்து ஒரு ரெக்வெஸ்ட் போகுது சிஎம் ஆபீஸ்க்கு, இதுக்கு மேல நீ மரண தண்டனை கிட்ட அப்பீல் போகணும். மோடி என்ன பண்ணிருக்கணும், உடனடியாக இந்த சட்ட இலாக்காக்கு கேட்டு ஒப்பீனியன் கேட்டிருக்கணும். அவசரப்பட்டு இவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. அதாவது மோடி மே பி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், பட் இஸ் நாட் லீகல் எக்ஸ்பர்ட். லீகல் காம்ப்ளிகேஷன் சொல்லும் போதுதான் தான் தவறை உணர்ந்து கொண்டு இப்போ அட்வொகேட் ஜெனரல் ஒப்பீனியன் கேட்கறேன்னு சொல்றது நத்திங் இல்லீகல், நத்திங் அன்ரீசனபிள், நத்திங் இல்லாஜிக்கல். இப்போ சொன்னதும் சரியான நடைமுறை. அது அவசரப்பட்ட வார்த்தையை விட்டாரு. சில விஷயங்கள் கேள்விப்பட்டு விட சரியா தவறை திருத்திய முயற்சி பண்றாரு. அதில் உள்நோக்கம் கண்டுபிடிச்சு அது மேல ஒரு இன்னொரு மத சாயம், ஒரு ஹிந்துத்துவ சாயம் பூசுவது ஒரு அனாவசியமான ஒரு விஷயம். இதுல திரு சம்பத் உங்க கருத்து? அதாவது இந்த குஜராத் கலவரம் 2002 கலவரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கொடூரமான கலவரம். ஒரு அரசு, ஒரு குஜராத்தினுடைய அரசே இதில் தலையிட்டு செய்த ஒரு மிகப்பெரிய கலவரம் என்பது பல சாட்சிகள் மூலம் நிரூபிக்கப்பட்ட ஒரு சமாச்சாரம். அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் இதுல இப்ப பின்வாங்கி இருக்கிறாரு என்பது ஆச்சரியப்படக்கூடியது அல்ல. பல சாட்சிகளை கலைத்தவர், பல பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டவர், உச்சநீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டவர். அதாவது அந்த குஜராத் பற்றி எரிந்த போது நீரோ மன்னனை போன்று பிடில் வாசித்துக் கொண்டிருந்ததை போன்று இவர் பிடில் வாசித்துக் கொண்டிருந்தார். இவர் அமைதியாக கலவரத்தை பார்த்துக் கொண்டிருந்தார் சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றம் கண்டித்த ஒரு முதலமைச்சர். அதே போன்று உயர் அதிகாரிகளை வைத்து ஒரு கூட்டம் நடத்தப்படுகிறது. அந்த கலவரம் நடத்துவதற்கு ஒரு நாளுக்கு முன்பாக அந்த உயர் அதிகாரிகள் முன்னிலையில் பேசப்பட்ட பேச்சு 2 நாட்களுக்கு நீங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கலவரங்களை நீங்கள் எதுவும் தடுக்க வேண்டாம் என்று இந்த முதலமைச்சர் உத்தரவிட்டார் என்று ஐபிஎஸ் அதிகாரி சஞ்சீவ் பட் உச்சநீதிமன்றத்தில் போய் சொன்ன ஒரு முதலமைச்சர். நாம் என்ன கேட்கிறோம்னு சொன்னா, இவர் இப்ப பின்வாங்கினதுதான் ஆச்சரியம். இவர் சொன்னது கூட ஏப்ரல் 14ஆம் தேதி சொல்றார். இப்போ மே மாதம் 10ஆம் தேதி அதை வாபஸ் வாங்குவதாக சொல்லியிருக்காரு. இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, கர்நாடகத்தினுடைய தேர்தல் முடிவு இன்றைக்கு மிகப்பெரிய பின்னடைவை உண்டாக்குன உடனே அதுலயும் இவங்க இப்போ பின்வாங்கக்கூடிய ஒரு நிலைமை தவிர இவங்க ஒரு நீதி இவர்கள் மூலம் கிடைக்கும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான அங்க ஒரு நியாயம் கிடைக்கும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதே நேரத்தில் நாம் கேட்க விரும்புவது என்னன்னு சொன்னா, நேற்று கூட ஒரு சட்ட அமைச்சரையும் இன்னொரு அமைச்சரையும் வாபஸ் வாங்க சொல்லிட்டீங்க. எதுக்காக வாபஸ் வாங்க சொல்றாங்க? ஊழல் குற்றச்சாட்டு, ஒரு மிகப்பெரிய கொலை குற்றச்சாட்டு, ஒரு 2000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் படுகொலை செய்த ஒரு குற்றச்சாட்டு முதலமைச்சர் மீது இருக்கும்போது அவரை முதலில் பதவியிலிருந்து இறக்கிவிட்டு இந்த விசாரணை நடத்தினா நியாயம் கிடைக்கும். தொடர்ந்து பேசலாம். நான் மற்றவருடைய முதற்கட்ட கருத்தை கேட்டுவிட்டு வருகிறேன். திரு எஸ்ஆர் சேகர், இந்த பாயிண்ட்டுக்கு மற்ற விஷயம் போகும்போது அப்புறம் ஆன்சர் பண்ண முடியாது. ஒரு சின்ன ஒரு விளக்கம் மட்டும் சொல்லிடுறேன். முதல்ல 2000 முஸ்லீம் சித்தான்னு சொல்றாங்க. அது புள்ளி விவரப்படி தவறு. மொத்தம் 754 பேர், இந்துக்கள் 254 பேர். இந்த இந்துக்கள் 254 பேர் செத்த விஷயம் வெளியே வரதே இல்லை. அப்புறம் குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி முதல்ல உச்சநீதிமன்றம் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. இவர் செல்போன்ல மீட்டிங் போட்டு பேசியிருக்காரு, கலவரத்தை கண்டுகொள்ள சொன்னதெல்லாம் அப்பட்டமான ஒரு பொய். அது சிபிஐயோட எஸ்ஐடி, சுப்ரீம் கோர்ட் மாநில எஸ்ஐடி 2 லட்சம் ரெக்கார்டிங்ஸ், ஆடியோ ரெக்கார்டிங்ஸ், மீட்டிங் எல்லாமே அசஸ் பண்ணிட்டு மோடிக்கு எந்த சம்பந்தம் இல்ல, மோடி உடந்தையா இல்ல, மோடி தூண்டவில்லைன்னு எஸ்ஐடியோட ரிப்போர்ட் இருக்கு. அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாச்சு. அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதி சொன்னதையே பொய்ன்னு சொல்லும் போது இவர்கள் எதையெல்லாம் பொய்ன்னு சொல்லுவாங்க. 260 பேர் காணாமல் போயிட்டாங்க. இப்போ ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போனாங்கன்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காணாம போனவர்கள் முஸ்லீம்கள் இறந்து போனாங்கன்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செத்த கணக்கு கூட இல்ல சார் இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கு. கலவரத்தில் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டால் அவர்கள் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்ற கணக்கு இல்ல. கலவரத்தில் மொத்தம் கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கை மட்டும் தான் வெளியே வருது. செத்த கணக்கு கூட இல்லாத ஒரு சமுதாயமாக இந்த நாட்டில் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அவல நிலையை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். நீங்க 2 பேரே பேசுற மாதிரி இருக்கும். மற்றவருடைய கருத்து கேட்டு வரலாம், சொல்லக்கூடாது. மற்றவர்களுக்கும் வாய்ப்பு தர வேண்டும். நாம் தொடர்ந்து பேசலாம். திரு சீனிவாசன், திரு எஸ்ஆர் சேகர், ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதிக்கும் மே மாதம் 10ஆம் தேதிக்கும் இடையே ஒரு முரண்பாடு இருக்கிறது. ஒரு குஜராத் மாநில அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய முடிவில் ஒரு மறுபரிசீலனை வந்திருக்கிறது. இந்த மறுபரிசீலனை ஏன் வந்தது? அது அவசியம்தானா? இல்ல, இந்த கேள்வி இதுக்கு முன்னால ஒரு விஷயம் ஏற்கனவே இந்த மோடி யூ டர்ன் அல்லது மோடி மாறிவிட்டார், மோடி விட்டு அந்தர்பல்ட்டி அடித்து விட்டார் அப்படின்லாம் இன்றைய செய்திகள் எந்த அளவுக்கு உண்மை இல்லாதது அல்லது மோடி மீது மோடி என்கின்ற வார்த்தை வந்த உடனேயே அது மிகப்பெரிய செய்தியாக்கப்படுகிறது என்பதற்கு உதாரணமாக இந்த அப்பீல் போகின்றதற்கு முன்னாலே அட்வொகேட் ஜெனரலுடைய ஒப்பீனியன் கேட்பதற்காக இது வித்ஹோல்டு செய்யப்படுகிறது என்பதுதான் ஒரே ஒரு வாசகம்.
இந்த ஒரு வாசகம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய டாபிக்காக அத்தனை பத்திரிகைகள்லயும் அத்தனை மீடியாக்கள்லயும் வந்ததுக்கு காரணம் அது மோடி சம்பந்தப்பட்டது என்பதாலே தான், வேற ஒரு விஷயம் இல்ல. ஏனென்றா முதல்ல ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா, ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இவர்களுக்கு அதிக தண்டனை வழங்க வேண்டும், நரோடா பாட்டியாவில் சில பேருக்கு தூக்கு வழங்க வேண்டும், 22 வருஷ தண்டனை 30 வேண்டும். இந்த மாதிரி வேண்டுகோளை எல்லாம் மோடி வைத்த போது, மோடி சொன்ன போது அவர் நடிக்கிறார் என்றார்கள். இப்ப பல்டி அடிக்கிறாருங்கிறாங்க. இப்படி இவங்க இந்த மாதிரி பேசுவது மோடி சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இப்ப நண்பர் நம்முடைய இஸ்லாமிய நண்பர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார். இது இந்த குஜராத்தை பற்றி சொல்லுகின்ற போது என்னவோ தெரியவில்லை, இந்திய முஸ்லிம்களுக்கெல்லாம் குஜராத்தை பற்றி மோடியை பற்றிய கொடுக்கப்பட்டிருக்கிற சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒருதலை பட்சமாக அவர்கள் அவர் மீது கடுமையான கோபப்படுகின்ற விஷயமாகத்தான் இருக்கிறதே தவிர உண்மையும் யதார்த்த நிலைமை இல்லை. இவ அண்ணன் சொன்ன அந்த விஷயங்கள்ல கொடூரமான கலவரம் குஜராத். அப்ப எல்லா கலவரமும் சந்தோஷமான கலவரமா, ஜாலியான கலவரமா? எல்லா கலவரம் என்றாலே கொடூரம் தான், மக்கள் உயிரிழப்பு என்பதெல்லாம் கொடூரம் தான். உச்ச நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. இது பொத்தாம் பொதுவான பேச்சு. உச்ச நீதிமன்றம் எஸ்ஐடியினுடைய சிறப்பான விளக்கத்தின் மூலமாக மோடியை எந்த விதத்திலும் இண்டிக்மெண்ட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி இந்த சஞ்சீவ் பட்டினுடைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் அரச தர்மத்தை காப்பாற்ற தவறிவிட்டார்கள், எந்த முகத்தோடு நான் வெளிநாடு செல்வேன் என்று அவர் சொன்னதும் இன்றைக்கும் சரித்திர குறிப்புகள் இருக்கிறது. நாம் திரு மோடி இந்த பிரச்சனையில் மரண தண்டனை கோரி அப்பீல் செய்யப்படும் என்று சொன்னதும் உண்மை. இன்றைக்கு அந்த முடிவை மறுபரிசீலனை செய்வதாக குஜராத் அரசு சொல்வதும் உண்மை. இந்த நிலை மாற்றத்திற்கு அவர்கள் அந்தர்பல்ட்டி அடிக்கவில்லை, ஒரு சிறிய ஒரு மறுபரிசீலனை என்று பாஜக சொல்ல முற்படுகிறது. இதில் உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல மோடி மரண தண்டனை அப்படின்னு அதுக்காக ஒரு அப்பீல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் ஆதரவு தெரிவித்தது எனக்கு முதல்ல ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அதாவது இந்த விஷயத்துல மோடியின் மேலும் குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதை பாரதிய ஜனதா கட்சி நண்பர்கள் மறுக்கலாம், அது உச்சநீதிமன்றத்தை துணைக்கு அழைக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தார்மீக முறையில மோடியின் மேலும் குஜராத் பாரதிய ஜனதா கட்சியின் மேலும் ஒரு புகை போல ஒரு குற்றச்சாட்டு சூழ்ந்திருக்கும் நேரத்தில் மோடி இது சம்பந்தமாக எந்த கருத்தையுமே உண்மையில் சொல்லியிருக்க கூடாது. அவர் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றாலும் இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் யாரோ அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ அல்லது இந்த அட்டர்னி ஜெனரலோ அவர்கள் அதை பற்றி கருத்து சொல்வார்கள். எனக்கு இதில் எந்த கருத்தும் சொல்வதற்கு இல்லைன்னு தான் அவர் அப்பவே சொல்லியிருக்கணும். அவர் ஒரு வார்த்தையை சொல்ல போக அப்ப அவர் வார்த்தையை சொல்லதுக்கு அடுத்த நாளே பத்திரிகைகள் என்ன சொன்னதுன்னா, இவர் ரொம்ப சினிக்கலாக நடந்து கொள்கிறார் அப்படின்று இந்து பத்திரிகையிலிருந்து பல பத்திரிகைகள் அப்பவே தகவல் வந்தது. ஆக இதுல அவர் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் வரப்போகிறது என்று அவர் முன்கூட்டியே தீர்மானித்திருக்க வேண்டும். அதனால அவர் ஒன்றுமே சொல்லாமல் இருந்திருந்தார் என்றால் சட்டம் தன் கடமையை செய்கிறதுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று மாதிரி போயிருக்கும். அப்படி இல்லாம ஒரு கருத்தை முன்வைப்பதன் மூலமாகவும் இப்பொழுது கடுமையான எதிர்ப்பு உள்ளுக்குள்ளிருந்து நிச்சயமாக வந்திருக்கும். ஏன்னா உண்மையில நீங்க வேற மாதிரி பாருங்களேன். இப்ப நான் வேற வழி இல்லாமல் நம்ம 1984 நடந்த சீக்கிய கலவரம் தில்லியில் நடந்ததை கொண்டு வர வேண்டும். அதுல மிக முக்கியமான குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு இன்று வரைக்கும் ஒழுங்கான தண்டனை எதுவும் கொடுக்கப்படல. இந்தியாவில் ஒரு முக்கியமான பதவியில் இருப்பவர்கள் அல்லது ரொம்ப வலுவான நிலையில் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு என்றுமே எந்த விதமான தண்டனையும் சரியான விதத்தில் கிடைத்தது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிட்டிங் மினிஸ்டருக்கு இந்த மாதிரி 28 ஆண்டுகள், மற்றவர்களுக்கு ஆயுள் காலம் முழுவதும் ஆயுள் தண்டனை அப்படிங்கறதெல்லாம் ஒரு விதத்துல அந்த குஜராத் அந்த எஸ்ஐடிக்கும் சரி குஜராத் கோர்ட்டுக்கும் சரி இது ஒரு பாசிட்டிவா தான் சொல்லணும். இதை அப்படி இருக்கிறப்ப இதை மேலும் இதை கான்ட்ரவர்சிக்குள்ள கொண்டு போகாம இருந்திருக்கிறதா மோடியுடைய ஒரு நோக்கமாக இருந்திருக்கணும். சரி, அதை தாண்டி வந்துருச்சு. இப்ப இந்த மாதிரி இவங்க பின்வாங்குறப்ப பின்வாங்குதல் தான். ஏதாவது ஒரு பதவியில் இருக்கிறவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அதை மீண்டும் பரிசீலனைக்காக அனுப்ப போகிறோம்னு சொன்னா இப்ப என்ன ரிசல்ட் வந்தாலும் இந்த கான்ட்ரவர்சி இன்னும் அதிகமாக போக போகுது. ஆக இனியும் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவர்கள் பொதுவாக இதை பற்றி அதிகம் கருத்து சொல்லாமல் இருப்பதே சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
மற்றபடி உங்களுடைய கருத்து? ஆமா. அதாவதாக இந்த சர்ச்சை யாருக்கும் இடையில் முதலில் எழுந்தது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளணும். மோடி இவர்களுக்கு மரணதண்டனை கொடுக்குமாறு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அது குறித்து கருத்து கூறிய சிவசேனை ஏடுதான் சொன்னது மோடி இந்துக்களை பாதுகாப்பவர் என்ற எண்ணம் இருக்கிறது, ஆனால் கோட்னானிக்கும் பஜ்ரங்கிக்கும் மரணதண்டனை கேட்பது என்பது இந்துக்கள் மீது ஒரு கொடூர தாக்குதலாகும், இந்துக்கள் மோடியிடம் வேறு விதமான எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கிறார்கள். சொன்னது யாரு? சிவசேனை. இந்துத்துவ குடும்பத்துக்குள்ளதான் இந்த பிரச்சனை. அதாவது சட்டப்படி ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனையில் மேல்முறையீடு செய்யலாம் என்று சொல்வதே இந்துக்கள் மீதான தாக்குதல் என்று சிவசேனை நினைக்குது. மரணதண்டனை கொடுக்கணும்னு சொன்னாலே போதும், அது இந்துக்கள் மீதான. இந்துக்களை பாதுகாக்கிறவர் தண்டனையிலிருந்து குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டும் என்று சிவசேனை எதிர்பார்க்கிறது. இதுதான் இந்துத்துவ குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சட்டத்தின் மீது அவர்கள் வைத்திருக்கிற மரியாதை. நம்மை பொறுத்தவரைக்கும் மரணதண்டனை என்பது யாருக்கும் வேண்டியதில்லைங்கிற கொள்கை நிலைப்பாட்டில் நிற்கிறோம். ஆனால் இதுல என்ன அம்பலமாயிருக்குன்னா, இவ்வளவு பெரிய கொலைகள், இவ்வளவு அதிகமான ஒரு இஸ்லாமியருக்கு எதிரான கொடுமைகள் நடந்தும் கூட ஓரிரு வழக்குகள்ல மட்டும்தான் இந்த நிலை வந்திருக்கு. மோதல் கொலைகள், வேறு பல எரிப்பு வழக்குகள், மற்ற வழக்குகள் எல்லாம் மிக கடுமையா மனித உரிமை போராளிகள் போராடி தான் சின்ன நடவடிக்கைகளை எடுக்க வச்சிருக்கிறாங்க. பெரும்பகுதி எல்லாவற்றையும் மறைப்பதிலும் அமுக்குவதிலும் மோடியும் உடந்தையாக இருந்தவர் தான். இந்த ஒரு வழக்கை காட்டி எல்லாவற்றையும் மறைச்சிடலாங்கிற முயற்சி தான் அவருடைய முதல்ல சொன்ன கருத்து. அதையே இவர்கள் சகித்துக் கொள்ள முடியலன்னு சொல்றாங்க. மொத்தத்தில் குஜராத்தில் கொல்லப்பட்டவர்களுக்கான நீதியினுடைய ஒரு சிறு பங்கு கூட இதுவரை கிடைக்கவில்லை. எப்படி டெல்லி கலவரத்தில் கிடைக்கலையோ அதே போலதான் இதுவும். இந்த வழக்குல மறுபரிசீலனை வேண்டும் அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா நீங்க கருதுறீங்களா சமத்? அதாவது மேல்முறையீடு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அரிதினும் அரிதான வழக்குகளில் தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற கருத்து இருக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள், அடுத்து இருக்கக்கூடிய இந்த நீதிமன்றத்தினுடைய நடைமுறைகள் பலவும் முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளில் நீதி வழங்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி நிலவுகிறது என்றதுல எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் இந்த வழக்கை பொறுத்த நரோடா பாட்டியா பொறுத்த வரைக்கும் எல்லா கொடூரங்களும் நடந்த ஒரு பகுதி. அது 97 பேர்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணை, கௌசர் பானு என்ற ஒரு கர்ப்பிணி பெண்ணை வயிற்றை கிழித்து 9 மாத சிசுவை எடுத்து கொளுத்திய கொடூரம் நடந்தது. அங்க 20 நாளே ஆன குழந்தையை கொன்ற கொடூரம் நடந்தது அதே நரோடா பாட்டியாவில். ஆக ஆட்களை வெட்டி துண்டு துண்டாக வெட்டி உயிரோடு வெட்டி கொளுத்திய கொடூரங்கள் நடந்ததெல்லாம் இந்த முன்னாள் அமைச்சர் அந்த மாயா கொட்கானி ஆகட்டும், இந்த பாபு பஜரங்கி ஆகட்டும், இவங்க 2 பேரும் செய்த கொடூரங்கள் கொஞ்சம் நஞ்சமானது அல்ல. ஆக இந்த நாட்டில் இதுக்கு எப்படிப்பட்ட தீர்ப்பு வழங்கப்படும் நாங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கிடைக்குமா என்ற ஒரு நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படல. ஏன்னு சொன்னா கடந்த கால வரலாறுகள் அதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியா இருக்கிறது. மும்பை தாக்குதலில் 1993 நடந்ததுல 2000 பேர் கொல்லப்பட்டாங்க. அந்த படுகொலை இதுல ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் மிக தெளிவாக சொல்லிச்சு. அது அதாவது அந்த இவர் நம்ம சிவசேவனுடைய தலைவர் பால் தாக்கரே ஒரு கமாண்டன்ட் போல செயல்பட்டு படுகொலைகளை நிகழ்த்துறதுக்கு காரணமா அமைந்தார்னு சொல்லி, ஆனால் எந்த தண்டனையும் கிடைக்கல. அவங்க குற்றம் சாட்டின ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் குற்றம் சாட்டின எந்த அதிகாரிகளுக்கும் எந்த தண்டனையும் கிடைக்கல. கடைசியில் அவர் அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட்டதா நாட்டில் பாக்குறோம். அப்ப இந்த நீதிகள் எப்படி கிடைக்கும்? இன்னைக்கு முஸ்லீம்கள் மட்டுமா இதுக்காக பேசுறாங்க. இன்னைக்கு பேசக்கூடிய நடுநிலையாளர்கள், மதச்சார்பற்றவாதிகள், மனித உரிமையாளர்கள், இன்னும் சொல்ல போனா சஞ்சீவ் பட்னுடைய மனைவி ஸ்வேதா பட் சொல்றாங்க, அவங்க நரேந்திர மோடியை எதிர்த்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க தொகுதி நிற்கும் போது ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, எதற்காக வேண்டி நரேந்திர மோடி எதிர்க்கிறீர்கள் கேட்கும் போது, ஒரு கர்ப்பிணி பெண்ணை வயிற்றை கிழித்து ஒரு சிசுவை எடுத்து போட்டு கொளுத்துவதை பார்த்த எந்த பெண்ணும் மோடியை எதிர்த்து நிற்பான்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி வழக்கறிஞர் சுவேதா பட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கொடூரங்கள் நிகழ்ந்தது. அதனால இந்த மேல்முறையீடு செய்வது, தண்டனைகள் வழங்குவது இதெல்லாம் வேண்டும் என்றுதான் சொல்லணும். ஆனால் என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா சாட்சிகள் கலைக்கப்பட்டு, சாட்சிகள் மிரட்டப்பட்டு, இன்னும் சொல்ல போனா பெஸ்ட் பேக்கரி வழக்கில் என்ன நடந்துச்சு, சைரா ஷேக்கு கொடூரமாக மிரட்டப்பட்டு கண் முன்னால அவங்க உறவினர்கள் படுகொலை செய்யப்பட்டதை, கொளுத்தப்பட்டதை, உயிரோடு எரிந்ததை பார்த்த அந்த பெண்மணி நான் கண்ணால பார்க்கவே இல்லைன்னு பல்ட்டி அடிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சு. அது இங்க இருந்துட்டு நம்ம என்ன வேணா பேசலாம், வயிற்று கிழிச்சாங்க, சிசுவை கொண்டாங்கட்டு. அயோத்தியில இருந்து 58 பேர்ல 30 பேர் பெண்கள் உறங்கி கொண்டிருக்கல, கொஞ்சம் கூட மனிதாபம் இல்லாம பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி தீக்கிரையாக்கின சம்பவத்தை யாரும் பேசுறதில்லை.
ரியாக்ஷனால பண்ணதை வந்து பெருசா பேசுறோம், அது தவறுதான். பேசவே இல்ல. திட்டமிட்டு அந்த உயிரோட கொளுத்துறாங்க. அந்த கோத்ரா வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் கோத்ரா வழக்கில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு அதை பத்தி பேசுவோம். அதுல வந்து எவ்வளவு பொய் சாட்சிகள் நாங்க நிரூபிக்க தீர்ப்பு போலதான் கோத்ராக்கும் தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பு சமது அவர்களுக்கு நான் ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நிமிடம் சேகர், ஒரு நிமிடம். ஸ்ரீனிவாசன் பேசுங்க. கோத்ரா தீர்ப்பு இந்த தீர்ப்பு சரியான, அதுவும் சரியான. அதை பத்தி தனியாக விவாதம் பண்ணலாம். இதை பத்தி விவாதம் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ இந்த நரோடா பாட்டிய வழக்கோட தீர்ப்பு யாரும் முழுசா படிக்கல. ஏன்னா செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட், ஜர்னல் ரிப்போர்ட்டும் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த தீர்ப்புல வந்து யாருக்கு என்னென்ன ரோலுங்கிறது யாருக்கும் தெரியாது. பேப்பர்ல ஒரு 2 காலம் நியூஸ் வந்திருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி தனிப்பட்ட முறையில் மாயா காட்டன் என்ன பண்ணாங்க, கிங் பின்னாக இருந்து செயல்பட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்புல அதாவது கான்ஸ்பிரசி, மெயின் கான்ஸ்பிரசி தான் இவங்க மாற்றாங்க. டைரக்டா இவங்கள குத்துனாங்களே, அந்த விதமான தீர்ப்பு யாரும் படிக்கல. ரெண்டாவது, அப்பீல் போகணுமா வேணாமாங்கிறது 2 பேருக்கு அந்த உரிமை இருக்கு. ஒன்னு இந்த அரசாங்கத்துக்கு, இன்னொன்று பாதிக்கப்பட்ட நகர் கூட அப்பீல் போகலாம். இந்த தீர்ப்புல வந்து தீர்ப்பு சரியில்லை, குற்றம் குறைச்சலா கொடுத்திருக்காங்க, பாதிக்கப்பட்ட நகர் அப்பீல் போகலாம். சென்னையில் உட்காந்து நான் அப்பீல் பண்ண நாம முடிவு பண்ண முடியாது. சம்பந்தப்பட்ட 78 பேர் செத்துருக்காங்கன்னா அந்த குடும்பத்தை சாதலுக்கு அப்பீல் போறது ரைட் இருக்கு. தீர்ப்பு சரியில் அவங்களே போகலாம். ஆனால் அப்பீல் போகணும் கவர்மெண்ட் தான் முடிவு எடுக்கணும். இல்ல, கவர்மெண்ட் முடிவு எடுக்கலன்னா பாதிக்கப்பட்ட போகலாம். கேட்க வேண்டியிருக்கிறது, அந்த தீர்ப்புல கொட்னானியுடைய பங்கை பற்றி நீதிபதி சொல்கிற போது, she was the kingpin of entire riots in Naroda Party area. She led the mob and incited them to violence. She abetted and supported the violent mob. அப்படின்னு சொல்லி தான் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பு மேல்முறையீட்டில் மாற்றப்படலாம். அது மேல்முறையீட்டில் முடிவாக வேண்டிய விஷயம். இங்கே எழ வேண்டிய கேள்வி வந்து மேல்முறையீடு அந்த மாயா கோட்னாண்டிக்கு அந்த ரைட் இருக்கு, கட்டாயம் ஃபைல் அப்பீல். அந்த லோயர் கோர்ட் ஃபைண்டிங் தப்புன்னு சொல்லி அந்தமா போகலாம். அதனால ஃபைனல் ஹைகோர்ட்ல அப்பீல் ஃபைண்டிங் இன்னவரை நமக்கு தெரியாது. இல்ல, நான் கேட்க வந்தது, இவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களும் செல்லலாம், தண்டனைக்குள்ளானவர்களும் செல்லலாம், நீதிமன்றம் முடிவு செய்யும், அரசாங்கம் செல்லலாம். ஆமா, ஆனால் அரசாங்கம் வந்து கடும் தண்டனையை தர வேண்டும் என்று சொல்லி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மேல்முறையீட்டுக்கு போவதை இந்துத்துவ அமைப்புகள் எதிர்க்கின்றன. விஸ்வ இந்து பரிஷத் கூட எதிர்த்திருக்கிறது. ஏன்? அதுல ஒரு விஷயம் சார், அதாவது தூக்கு தண்டனைங்கிறது நம்ம நாட்டில் 1972 வரைக்கும் வேற ஒரு சிஆர்பிசி, இப்ப இருக்க வந்து 1972 சிஆர்பிசி. முதல்ல வந்து ஒரு கொலை நடந்தாலே தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு கோர்ட்டுக்கு அதிகாரம் இருந்தது. 1972 அப்புறம் என்ன இருக்கு அமெண்ட்மெண்ட்ல, ரேரஸ்ட் ஆஃப் தி ரேரஸ்ட் கேஸ் இல்ல, எல்லா விதமான கொலைக்கு தூக்கு தண்டனை இல்லை. ஒருத்த வந்து ஒரே நேரத்தில் 10 பேர் திட்டமிட்டு கொலை பண்றான், கொடூரமா கொலை பண்றானாக்கா அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறது ரேரஸ்ட் ரேர் கேஸ். அது 4 பேர் கொன்னாலே தூக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லை. இந்த வந்து ரேரஸ்ட் ரேர் கேஸாங்கிறது ப்ராசிக்யூஷன் டிசைட் பண்ணணும், அதுக்கான மெட்டீரியல் இருக்கணும். இப்போ 28 வருஷங்கிறது அது நார்மல் ஆயுள் தண்டனை சொல்லுவாங்க. ஆயுள் தண்டனை நாட்டில் 14 வருஷம். இதில் 28 வருஷங்கிறது இது வந்து ஒரு அதிகபட்ச தண்டனை. இதில் இன்னொருத்தருக்கு வாழ்நாள் முழுக்க தண்டனை. இது வந்து பெக்குலியரான ஜட்ஜ்மெண்ட். இதுவே வந்து கூடுதலான ஜட்ஜ்மெண்ட் தான். அதில் ரேரஸ்ட் ரேர் கேஸாங்கிறது சீஃப் மினிஸ்டர் கேன் நாட் டிசைட், இது ப்ராசிக்யூஷன் ஹேஸ் டு டிசைட். அதுக்கான மெட்டீரியல் அங்கே இருக்கணும். விஹெச்பியில மற்ற அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் கோத்ரா வழக்கு பத்தி சொல்றாங்க. கோத்ராவில் கொளுத்தப்பட்டது, அங்க கரசேவர்கள் கொளுத்தப்பட்டாங்கன்னு சொல்லப்படுறது, அதுல வந்து நம்ம கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம், அது யார் செய்திருந்தாலும். ஆனால் சந்தேகமர நிரூபிக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் சொன்னா, இப்ப அந்த வழக்குல 11 பேருக்கு தூக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கோத்ரா வழக்குல என்ன சாட்சி முக்கியமான சாட்சின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2 சாட்சிகள். ஒன்று வந்து பெட்ரோல் பங்கினுடைய ஊழியர்கள் 2 பேர் பெட்ரோல் கொடுத்ததாக சாட்சி சொல்லியிருக்காங்க. அந்த ஊழியர்களுடைய சாட்சி ஒன்று. இரண்டாவதாக வந்து S6 X7 அந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் இணைக்கக்கூடிய அந்த பகுதியில் ரப்பரை கிழித்து விட்டு உள்ளே போனார்கள் அப்படின்றது. அந்த 2 சாட்சியுமே இந்த அந்த S6 X7 நடுவில் இருந்தது. அந்த சாட்சியை நிரூபிக்கவே இல்லை. அது எங்கன்னு கேட்டா காயலங்கடல போட்டுன்னு சொல்லிட்டாங்க. அது வெளிப்படுத்தவே இல்லை. நான் முடிச்சிடறேன். அது அடுத்து இந்த பெட்ரோல் பங்க் ஊழியர் நோயல் பார்பர் டிஎஸ்பி தலா 50,000 ரூபாய் கொடுத்து தான் இந்த பொய் சாட்சி சொன்னார்ன்றத ஆசிஸ் கேதான் நம்மளுடைய டெஹல்காவுடைய நிருபர் வீடியோ ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு வழக்குல இன்னைக்கு 11 பேருக்கு தூக்கு தண்டனையும் 20 பேருக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கு. சந்தேகமா நிரூபிக்கப்பட்ட வழக்கு சந்தேகமா நிரூபிக்கப்படாமல் இப்படி வந்து பொய் சாட்சி சொன்னதுக்கே தூக்குன்னு சொன்னா இப்ப இந்த வழக்குகள்லாம் என்ன அர்த்தம்? இவங்களுக்கு சாதகமா உண்மையான சாட்சி. சமது அவர்களுக்கு நான் ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க சார். திரு குணசேகர் அவர்கள் என்னை அனுமதிக்க வேண்டும். சமது அவர்களுக்கு நான் ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். சமது அவர்களுடைய கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க.
அதாவது கோத்ராவுடைய ரயில் எரிப்பை பற்றி நண்பர் சமத் அவர்கள் சொல்லுகின்ற போது, அந்த சாதாரண ஸ்டேஷன்ல காலையில 7:30 மணிக்கு 1000 முஸ்லிம்களுடைய அணிவகுப்பு எப்படி ஏன் இருந்தது? அதே மாதிரி 40 லிட்டர் பெட்ரோல் எங்கிருந்து வந்தது? அந்த வேனுடைய அந்த ஒவ்வொரு கேரேஜுடைய வெளியில ஏன் பூட்டு போடப்பட்டு உள்ளே பெட்ரோல் வீசப்பட்டு கொல்லப்பட்டது? இப்படியாக ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி அந்த 58 பேரை கொலை செய்ததை அதை நியாயப்படுத்துவது எந்த வகையிலே இந்து முஸ்லீம் ஒற்றுமையை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். குஜராத்தை பொறுத்த மட்டும் அந்த கலவரத்திலே முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்த அத்தனை சம்பவங்களுமே மிக அதிகமாக மிகைப்படுத்தப்பட்டு சொல்லப்படுகிறது. இந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணினுடைய வயிற்றிலே இருந்து குழந்தையை கிழித்து எடுத்ததாக நான் போகின்ற விவாதங்களில் எல்லாம் எல்லா இஸ்லாமிய நண்பர்களும் சொல்கிறார்கள். கனோரியா என்கின்ற சொல்லக்கூடிய அந்த கைனகாலஜிஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் செய்தவர் அப்படி ஒன்று நிகழவே இல்லை, அப்படி ஒன்று நடக்கவே இல்லை என்று சொல்லி அந்த போஸ்ட்மார்ட்டம் சொல்லியிருக்கிறார். இப்படியா நாம் இந்த தீர்ப்பினுடைய இல்லை என்று சொல்லியிருக்கிறார். வரி இருக்கிறது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டினுடைய டாக்டர் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதாவது வரலாற்றையும் உண்மையும் சம்பவங்களையும் திரித்து சொல்வதன் மூலமாக இரண்டு சமூகங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நட்பையும் உறவையும் கெடுக்க முடியுமே தவிர அதை ஒன்று சேர்க்க முடியாது. எதற்காக இதை சொல்ல வேண்டும்? உண்மை உண்மையாக சொல்லலாமே, உண்மையை மிகைப்படுத்தி சொல்ல வேண்டும், இல்லாத சொல்ல வேண்டும், இல்லாத சொல்ல வேண்டாமே, மிகைப்படுத்தி சொல்ல வேண்டாமே, தேவையில்லாத சொல்ல வேண்டாமே, பொய்யை சொல்ல வேண்டாமே, உள்ளதை சொல்லுங்கள், உள்ளதை சொல்லுங்கள். பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் எப்படி இதை பற்றி நினைப்பார்கள்? சரி, திரு பத்ரி, அரிதினும் அரிதான வழக்குகளில் மட்டும்தான் தீர்ப்பு தரலாம், கொலை வழக்கு மரண தண்டனை தரலாம் என்ற கருத்தை விஸ்வ இந்து பரிஷத் சொல்கிறது. ஆனால் இந்த வழக்கு அரிதினும் அரிதான பிரிவின் கீழ் வராது என்ற கருத்தையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட சாரார் மீதான அல்லது குறிப்பிட்ட ஒவ்வொரு வழக்கு அவர்களுடைய ஒவ்வொரு கட்சியினுடைய பார்வை இதில் மாறுபடுகிறது. ஒருவருக்கு அப்சல் குருவுக்கு தண்டனை தர வேண்டியது அவசியமாகிறது, மற்றொருவருக்கு கோத்ராவில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தூக்கு தண்டனை தர வேண்டியது அவசியமாகிறது. ஆனால் மற்றொரு வழக்கில் அந்த நிலைப்பாடு மாறுபடுகிறது. நீங்கள் இதில் என்ன கருத்தை சொல்லுகிறீர்கள்? இதுல திரு சமதுடைய ஒரு வாதத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதாவது ஒரு விதத்துல கோத்ரா ரயில் எரிப்பும் சரி, அதை தொடர்ந்து நடந்த வன்முறை கலவரமும் சரி, அதை ஒரு விதத்தில் நம்ம ஈக்குவல்னு வச்சுக்கிட்டோம்னா, கோத்ரா ரயில் எரிப்பில் ஈடுபட்டதாக சொல்லப்படுபவர்களுக்கு மரண தண்டனையும், அதை தொடர்ந்து நடந்துள்ள இந்த குஜராத் வன்முறைன்னு வைத்துக் கொள்வோம், அதற்கு அதுல இருக்கிறவர்களுக்கு அதிகபட்சமாக 28 ஆண்டுகள் அல்லது வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருப்பது அப்படிங்கிறப்ப ஒரு பேலன்ஸ் இல்லாம போயிடுற மாதிரி தான் இருக்கும். கட்டாயமாக இஸ்லாமியர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தோற்றம் வருவதை தடுக்கவே முடியாது. நீங்க இவர்கள் குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு மரண தண்டனை என்றால், இப்ப மாயா கோட்னானிக்கும் பஜ்ரங்கிக்கும் ஏன் மரண தண்டனை இருக்கக்கூடாது என்று ஒரு இஸ்லாமியர் கேட்டால் அதற்கு நாம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். என்னுடைய கருத்தில் இது போன்ற தனிப்பட்ட பகைமை காரணமாக நடப்பதை தவிர்த்து நடக்கக்கூடிய ஒரு பெரிய ரயட், பெரிய வன்முறை சம்பவத்தில் கொலைங்கிறது எந்த அளவுக்கு ஒரு லீகலாக பார்க்கும் பொழுது பிளான் பண்ணி செய்யப்படுறதுன்னு தெரியல எனக்கு. ஒரு விதத்துல இது நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு குற்றம் என்றாலும் கூட இதற்கு மரண தண்டனைங்கிறத ஒட்டுமொத்தமாக தவிர்த்திடணும். ஆனா பல்வேறு வழக்குகள்ல பல்வேறு கோர்ட்ல விசாரணை நடக்கிறதுனால ஒரு இடத்துல ஜட்ஜ் இதை அரிதினும் அரிது என்று சொல்லி ஒரு 11 பேருக்கு மரண தண்டனை தராரு. இன்னொரு வழக்குல இன்னொரு நீதிபதி இன்னொரு கோர்ட்ல இதற்கு 28 ஆண்டுகள் மட்டும் தராரு. அப்படிங்கிறப்ப ஒட்டுமொத்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காவது உள்ளூர் இதுல வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம ஏதோ ஒரு விதத்துல அதை களைவதற்கு முயற்சிகள் எடுத்துக்கொள்ளணும். மற்றபடி பொதுவாக நான் மரண தண்டனைக்கு முற்றிலும் எதிரானவனாக இருக்கும் காரணத்தினால இந்த வழக்கில் மட்டுமில்லாமல் வேறு எந்த வழக்கிலுமே யாருக்குமே மரண தண்டனை இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அது என்னுடைய கையில இல்லை. இன்றைக்கு அரிதினும் அரிதுங்கிற அந்த 1972க்கு பிறகானதற்கு இருக்கும் பட்சத்துல அதை யாராவது ஒருவர் கேட்டுக்கொண்டே இருப்பார், அதை இன்னொருவர் மறுத்து கொண்டே இருப்பார். இந்த 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 இடத்துல பாருங்களேன், இது எவ்வளவு எந்த அளவுக்கு இது ஒரு ஹீட்டட் டிபேட்டை உருவாக்குது. இல்லாத பல விஷயங்கள், இந்த வயிற்றை கிழித்து அப்படிங்கறத ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் அதை கடுமையாக மறுக்கிறது. இது போன்ற விஷயங்களை ஒரு நடுவுல இருந்து கருத்து சொல்ல முடியுமா அப்படிங்கறதே தெரியல. ஏன்னா அந்த கோத்ரா ரயில் எரிப்பும் சரி, அதற்கு பிறகு நடந்ததும் சரி, மிக மிக கொடூரமான சம்பவங்கள்.
இந்த சம்பவத்தில் வந்து நம்ம தனியாக நின்று பார்க்கும் பொழுது என்ன தண்டனை தருது அப்படிங்கிறப்ப எந்த தண்டனையுமே குறைந்த அதிகபட்ச தண்டனையாக இருக்க முடியாது என்று ஒரு பக்கத்தில் தோணுது. ஆனாலும் வந்து நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீதி என்று சொல்லித்தான் ஆகணும். இந்த விஷயத்துல இந்த 11 பேருக்கு கோத்ரா ரயில் எரிப்புல கொடுத்திருக்கிற மரண தண்டனையுமே நீக்கப்படணும். அது குறைத்து அது ஒரு ஆயுள் தண்டனை ஆக்கப்படணும். அதே மாதிரி அது தொடர்ந்து நடந்த வன்முறையில யாரெல்லாம் இன்றைக்கு அந்த 28 ஆண்டுகள் அல்லது 31 ஆண்டுகள் அல்லது வாழ்நாள் முழுக்க சிறை தண்டனை சொல்கிறார்களோ அதற்கு மேல் போக வேண்டிய தேவையில்லை அப்படிங்கறது என்னுடைய கருத்து. இதுல திரு தியாகு, இந்த மரண தண்டனை தொடர்பான விவாதம் அப்படின்றது ஒரு பகுதி இருந்தாலும் கூட இதில் இன்னொரு அம்சம் இருக்கிறது. தனிநபர்கள் செய்யக்கூடிய குற்றங்கள் அல்லது அரசியல் பின்புலத்தோடு ஒரு கும்பல் சேர்ந்து வன்முறை நடத்துவது, தனிநபர்களுடைய வழக்குகளிலே அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி என்பது பல வழக்குகளில் விரைந்து கிடைத்து விடுகிறது. ஆனால் ஏதேனும் ஒரு அரசியல் பின்புலத்தோடு நடக்கக்கூடிய எந்த வன்முறையும், அது சீக்கியர்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறையானாலும், மும்பை கலவரமானாலும், அல்லது குஜராத் கலவரமானாலும், எந்த கலவரமானாலும், அல்லது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பேருந்து எரிப்பு அல்லது வன்முறைகள் அப்படின்னு எந்த வன்முறைகள், தென் மாவட்டத்தில் நடந்த வன்முறை என்று எப்படி எடுத்துக்கொண்டாலும் அரசியல் பின்புலத்தோடு கும்பலாக கூடி ஒரு குற்றத்தை செய்தால் அதன் மீது நீதி கிடைப்பது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பது என்பது அரிதாக போய்விடுகிறது. குற்றவாளிகள் எளிதாக தப்பிவிடுகிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அது சரியானது தானா? நான் சொல்றேன் குணா, தியாகு, நான் சொல்றேன். இப்ப முதல்ல ஒரு விவரப்பிழைகளை சரி பண்ணிடுவோம். புதிய குற்ற நடைமுறை சட்டம் 72 அல்ல 78. 78ஆம் ஆண்டினுடைய குற்ற நடைமுறை சட்டம் அரிதிலும் அரிதான வழக்குகளை பற்றி சொல்வது அல்ல. ஆயுள் தண்டனை பொதுவானது, தூக்கு தண்டனை விதிவிலக்கு, அது மட்டும்தான் அதுல இருக்கு. பச்சன் சிங் வழக்கு 81 தான் அரிதிலும் அரிதானது வருது. இது ஒரு செய்தி தெளிவெடுத்து. அடுத்தது, கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தையும் இந்த நரோடியா பாட்டியாவையும் வேறொரு வகையில் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். என்னன்னா, கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள், தண்டிக்கப்பட்டவர்கள் யாரும் எந்த அரசியல் கட்சி தலைவரும் அல்ல, எந்த பிரமுகரும் அல்ல, அமைச்சர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்ல. ஆனால் நரோடியா பாட்டியா வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்கிற இந்த 2 பேரும், மாயா கோட்னானியும் பஜ்ரங்கியும், நரேந்திர மோடி அரசாங்கத்தில் அமைச்சர்கள். அவர் முதலமைச்சர், இவங்க அவர் கீழே இருக்கிற முக்கியமான அமைச்சர்கள், நெருங்கிய கூட்டாளிகள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள். எனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, அதனுடைய மூத்த தலைவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி நின்று ஒரு கலகத்தை நடத்துகிறார்கள். சாமானிய இஸ்லாமியர்களை படுகொலை செய்வதற்கு தூண்டுகிறார்கள். டெல்லியில இதே போலதான் காங்கிரஸ் தலைவர்களும் செஞ்சாங்க. ஆக காங்கிரஸ், பாஜக இரண்டும் இந்த வேலையை செய்கிறாங்க. அவங்களுக்கு எதிரான யாரை வேண்டுமானாலும் படுகொலை, சீக்கிய படுகொலை டெல்லியில, இங்க இஸ்லாமிய படுகொலை. எனவே இது ரெண்டையும் சமப்படுத்தவே முடியாது. கோத்ரா வழக்கில் எந்த ஒரு பிரமுகரும் ஒரு அரசியல் தலைவரும் இல்ல. அப்ப இந்த பாஜகவினுடைய தன்மை எப்படி இருக்கு? அதனுடைய மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள், நேரடியாக கலகம் செய்து கொலைகளை தூண்டக்கூடியவர்கள். மோடிக்கு அவங்களுக்கு பெரிய இடைவெளியே இல்ல. மோடி குறைஞ்சது அறப்பொறுப்பு ஏற்று பதவி விட்டு அப்பயே போயிருக்கணும். அவரே முதலமைச்சராக உட்கார்ந்துகிட்டு இந்த வழக்கு நடத்தப்பட்ட முறையே தவறானது. திரு பத்ரி, நான் கேட்ட கேள்விக்கு முன்பாக திரு தியாக அவர்கள் வேறு விளக்கங்களை சொல்லியிருக்கிறார். அந்த கேள்வி நான் உங்களிடத்தில் வர்றேன். அது இந்த தனிநபர்கள் மீதான வழக்குகள்ல கிடைக்கக்கூடிய ஒரு விரைந்து கிடைக்கிற நீதி என்பது கலவரங்கள் என்று வருகிற போது மக்களுடைய மனப்பான்மையும் நீதிமன்றங்களுடைய மனப்பான்மையும் கூட மாறிவிடுகிறதோ, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதில்லையோ என்ற எண்ணம் எழுகிறது. உங்களுடைய கருத்து என்ன? இதற்கு காரணம் யார் ஆட்சியில் இருக்காங்க, அப்போ ப்ராசிக்யூஷன் எப்படி எல்லாம் திரிக்கப்படுது அப்படிங்கிறது தான் இதற்கு முக்கியமான காரணம். நீங்க இந்த சீக்கியர்களுக்கு எதிரான கலவரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதன் பிறகு வெகு காலம் தொடர்ந்து காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்திருக்கு. நடுவில் பாரதிய ஜனதா ஆட்சியில் இருந்த போதும் கூட அந்த வழக்கு விரைவாக எடுத்து செல்லப்படலை. சாட்சிகள் தொடர்ந்து கலைக்கப்பட்டுக்கிட்டே வந்தாங்க. அதில் குற்றம் சாட்டப்பட்ட முக்கியமான நபர்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியோடைய பொறுப்பில் இருந்துகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கு பாரதிய ஜனதா குஜராத்தில் தொடர்ந்து ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்கு. மாயா கோட்னானி அமைச்சராக இருந்தாங்க, பாபு பஜ்ரங்கி அமைச்சராக இல்லை. மாயா கோட்னானி தன்னுடைய அமைச்சராக இருந்து அதன் பிறகு அவர் இன்றும் அவர் கட்சியில் இருக்காரு, எம்எல்ஏவா இருக்காங்க. உண்மையில குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டதற்கு பிறகு பாரதிய ஜனதா அவரை கட்சியிலிருந்து உடனடியாக விடுவித்திருக்க வேண்டும், அவரை கட்சியிலிருந்து நீக்கி இருக்க வேண்டும். அதுவே செய்யல. இதெல்லாம் மறைமுகமாக சில பிரஷர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு.
தனிநபர்களுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை. அதனால வழக்குகள் விரைவாக நடத்தப்படுது. ஏதோ சில சாட்சியங்கள் இருந்தால் போதும் என்று உங்களுக்கு நீதிபதிகளும் விரைவாக தீர்ப்புகளை கொடுத்து விடுகிறார்கள். ஆனா அதெல்லாமும் மீறி இந்த எஸ்ஐடியோடைய ஒரு தொடர்ந்த உழைப்பாலும் உச்சநீதிமன்றத்துடைய தொடர்ந்த பின்பற்றுதலாலும் மட்டும்தான் இந்த குஜராத் வழக்கிலேயே இவ்வளவு விரைவாக நீதி கிடைச்சிருக்கு. அது கூட எல்லாரும் முழுமையான நீதி என்று சமது போன்றவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நீதி கிடைச்சிருக்கு. அந்த நீதி கூட மற்ற பல்வேறு கலவர வழக்குகள் உங்களுக்கு கிடைக்கல. அப்ப தனி மனிதர்களுக்கு எப்பொழுதுமே யாருமே சப்போர்ட் இல்லைங்கிற காரணத்தினால அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை விரைவாக எடுத்து அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறதுங்கிறது நியாயமா எளிதாக நடக்கக்கூடியதாகவும், மற்றபடி அரசியல் பின்புலமும் அவர்களுக்கு சாதகமானவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த வழக்குகள் அப்படியே ஜவ்வு மாதிரி இழுத்துக்கொண்டே போவதும் நம்முடைய நாட்டில் சகஜம்தான். இது அன்பார்ச்சுனேட். இதை நம்ம வேற என்ன சொல்றது? இது தவிர ஒரு சில நீதிபதிகள் மனிதநேயத்தோடு நீதியை நிலைநாட்டுகிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதே தான் சிறப்பு நீதிமன்றத்துடைய பெண் நீதிபதி ஜோஸ்னா யாக்னிக் அவங்க கொடுத்த தீர்ப்பு தான் இது. நாம் இது போன்ற நீதிபதிகளை இது போன்ற ஒரு நியாயத்தை நிலைநாட்டும் போது சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பிடிப்பு, ஒரு பிடிமானம் ஏற்படும். ஒரு கலவரம் ஏற்படுகிறது. இந்த கலவரத்தில் என்ன மாதிரியான கலவரம், யார் திட்டமிட்டார்கள், எப்படி நடத்தப்பட்டது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். கலவரம் நடந்து விட்டது. அடுத்து என்ன நடக்கணும்? கலவரத்தை நடத்தி படுகொலைகளை நடத்தியவர்களுக்கு தண்டனை, நீதி கிடைக்க வேண்டும். அடுத்ததாக அவருக்கு நிவாரணம் கிடைக்கணும். இது ரெண்டுமே கிடைக்கல இந்த நாட்டில், அந்த மாநிலத்தில் இது ரெண்டுமே கிடைக்கல. கலவரம் நடந்து 1.5 லட்சம் பேர் அகதிகளாக முகாம்களுக்கு போறாங்க. அந்த அகதிகள் முகாமில் நிர்வகித்தது அரசு இல்ல, தனியார் தொண்டு நிறுவனங்கள் தான் நிர்வகித்து அவர்களுக்கான உணவுகளையும் மற்ற நிவாரணப் பொருட்களையும் வழங்கியது. அரசு அந்த நேரத்தில் கூட இந்த முதல்வர் மோடி என்ன சொன்னார் தெரியுங்களா? அங்கே இனப்பெருக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கொடூரமான நெஞ்சம் படைத்த இந்த மோடி தான் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் சொல்லும் போது எங்களை போன்றவர்களுக்கு பாதிக்கப்பட்ட ரணத்தோடு இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவான மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு பேசுகிறார்கள், இவர்கள் எல்லாம் எங்களுடைய புண்ணுக்கு மருந்து எடுக்கிறார்கள். இது போன்ற நபர்கள், மதச்சார்பற்றவாதிகள் நீதியை நிலைநாட்டும் போது பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் எங்களுக்கு கொஞ்சம் தெம்பு ஊட்டுகிறது. இந்த சங்பரிவார பாசிச சக்திகளுக்கு உடன்பட்டு இது போன்ற ஒரு சில நீதிபதிகள் செய்யக்கூடிய வேலைகள், ஒரு சில அதிகாரிகள் செய்யக்கூடிய வேலைகள் எங்களை மேலும் ரணப்படுத்திக் கொண்டிருக்கிறது. முதல்ல இந்த சங்கப்பரிவார பாசிச சக்திகள் தான் ஒரு வழக்கமான ஒரு புரட்சி. உங்களுக்கு இவங்க பண்ண நியாயமானது, எதிர்த்து கேள்வி கேட்டால் அது பாசிச சக்திகள், இது மதவாத சக்திகள். அதாவது இஸ்லாமியர்கள் எல்லாம் மத உணர்வோடு இருக்கலாம், மத வெறியோடு இருக்கலாம். இந்துக்களுக்கு மன உணர்வு வந்தா ஒன்னு அது மத வெறியை திருச்சி பேசுறது. இது முதல்ல இந்த தவறான கண்ணோட்டத்தை முதல்ல நீக்கணும். இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் இந்துக்களோடு அரவணைச்சு அன்போடு பழகினாக்கா மத கலவரம் வராது. ஒரு ஊரில் ஒரு பிள்ளையார் கோயில், பிள்ளையார் சுற்றி ஊர்வலம் போனாக்கா மசூதி வழியா போகாத, இந்த ரூட்ல போகாது, அந்த ரூட்ல போகாது. ஆனா இவங்க எல்லா பக்கம் மசூதி கட்டுவாங்க, எல்லா பக்கம் சந்தன கூட ஊர்ஸ் போலாம். எந்த இந்துக்கள் எதிர்க்கிறது இல்லை. நாட்டுல இந்துக்களோட குற்றச்சாட்டு இல்ல. இந்த வருஷம் தமிழ்நாட்டில் 54 இடங்கள்ல பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம் தடுக்கப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான சாமி ஊர்வலங்கள் இப்பவும் மசூதி வழியாக போய் கொண்டிருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த பிள்ளையார் ஊர்வலம் மட்டும் இந்த சங் பரிவார அமைப்புகள் கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக கொண்டு வரக்கூடிய ஊர்வலங்கள், இது மட்டும் தான் தடுக்கப்படுகிறது. ஒரு வேண்டுகோள், நாம் பேசக்கூடிய எந்த கருத்தும் சமூகத்தில் பிளவை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்துள்ளது. குஜராத் பிரச்சனைக்கே வருவோம். இதுல இன்னொரு விஷயம் சொல்றோம். குஜராத் ஜட்ஜ்மெண்ட் விஷயமா தீர்ப்பு சிறுபான்மை சமுதாயத்தில் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணுங்கிறது முதல்ல தவறு. அது தீர்ப்பு குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியதா இருக்கணும். இதுல தீர்ப்புல சிறுபான்மை பெரும்பான்மை அப்படி பார்க்க கூடாது. இது அப்புறம் கோர்ட்டையும் ஒரு கம்யூனல் லைன்ல கொண்டு போற மாதிரி இருக்கு. இது முதல்ல தவறான ஒரு கான்செப்ட். இது குற்றவாளிகளுக்கு தண்டனை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி. சாதகமான தீர்ப்பு யாருக்கு கேட்கணும்? நியாயமான வழக்குகள், சந்தேகமான பார்வையில் ஒரு கருத்தை சொல்றீங்க. அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மோடிக்கு இந்த தண்டனை குறைவானது அப்படின்னு கருதி தானே அவர் மரண தண்டனை வேணும், அப்பீலுக்கு போவோம்னு சொல்லியிருப்பார். அவர் மைண்ட் அப்ளை பண்ணாரா தெரியாது எனக்கு. இல்ல, ஒரு அரசியல் தலைவர் எஸ்ஐடியோட ரெக்கமெண்டேஷன், யூ சீக் ஃபார் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். அதை பேஸ் பண்ணி எஸ்ஐடிங்கிறது சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டியூட் பண்ண ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம். அவங்க சொல்லுறாங்க. அதில் மேபி முகாந்திரம் இருக்கலாம். அதனால் அப்பீல் போயிட்டு நம்ம கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கேட்கலன்னு நினைக்கிறாரு. அவர் சீஃப் மினிஸ்டர் கேட்டதாலேயே இதில் குற்றவாளிகள் தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சாராம்சம் தீர்ப்பில் இருக்கு, இல்லை அந்த வழக்கில் இருக்குன்னு அப்படி முடிவுக்கு வர முடியாது. அதாவது நம்ம ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 25 கேஸ்ல டெத்ஸ், அதாவது கொலை வழக்கில் ஒரு 25 கேஸ்ல 20 கேஸ் விடுதலை பண்றாங்க. 20 கேஸ்லயும் கவர்மெண்ட் அப்பீல் சுப்ரீம் கோர்ட் போகாது.
அல்ல, எது அப்பீல் போனது ப்ராசிக்யூஷன் வந்து பேப்பர் பார்த்து சொல்லுவாங்க, அதுதான் அப்பீல் போவாங்க. சீஃப் மினிஸ்டர் cannot decide. கேஸை பார்த்துட்டு ப்ராசிக்யூஷன் ரெஃபர் பண்ணணும். அப்படியானால் மோடி அந்த கருத்தை சொன்னதற்கான பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? எதற்காக அவர் அப்படி சொல்லியிருக்க வேண்டும்? அவர் அரசியல் கருதி சொன்னாரோ இல்ல எஸ்ஐடியோட பிரஷர்ல சொன்னாரோ தெரியல எனக்கு. அதாவது கர்நாடகாவுடைய தேர்தல் தான் அதுக்கான முக்கிய காரணம் என்று நாங்க நினைக்கிறோம். கர்நாடகாவுடைய தேர்தலை மனதில் வைத்து அங்கே ஒரு சில ஓட்டு வேட்டையாட்ட வேண்டுவதற்காக வேண்டி திட்டமிட்டு இது போன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். தேர்தல் முடிஞ்சது, தேர்தல் தீர்ப்பு அவர்களுக்கான சாதகமாக இல்ல, முடிஞ்சு போச்சு, அதோட வாபஸ் வாங்கியிருக்காரு. அவ்வளவுதான் இதுல நடந்திருக்கிறத தவிர இதுல வேற ஒன்றும் பெருசாக அதுல ஊடி உருவி பார்க்க வேண்டியது இல்லை என்றுதான் என்னுடைய கருத்து. திரு எஸ்.ஆர். சேகர், பாஜக அரசாங்கத்தினுடைய தடுமாற்றம் கர்நாடகாவுடைய அதற்கான காரணம் இதை பாதித்திருக்கும் என்று சொன்னால் நல்லா இருக்கும். திரு எஸ்.ஆர். சேகர், நீங்க தொடரலாம். அதாவது நண்பர் தியாகு அவர்கள் கோத்ராவிலே நடந்த சம்பவத்தில், கோத்ராவில் எதுவும் திட்டமிட்டு நடத்தப்படவில்லை. ஆனால் நரோடா பாட்டியாவிலே பிஜேபியினுடைய நிர்வாகிகள், மாநிலத்தினுடைய தலைவர்கள், மந்திரிகள் திட்டமிட்டு செய்ததாக சொன்னார்கள். அவருடைய கருத்தை, அவருக்கு தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். கோத்ராவினுடைய நகராட்சி தலைவர் இஸ்லாமியர், முனிசிபல் சேர்மன், கோத்ராவினுடைய ரயில்வே ஸ்டேஷன் இருந்ததனுடைய கவுன்சிலர் இஸ்லாமியர், அவர்கள் 2 பேருமே அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டு அதற்கான தண்டனை பெற்றிருக்கிறார்கள். அது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. அங்கே 1000 பேர் காலை 7 மணியிலே கூடியிருந்திருக்கிறார்கள். எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், ஒன்றை மட்டும் தயவு செய்து நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய கலவரம் நீங்கள் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? அயோத்தியிலே ராமர் கோவிலில் போய் கரசேவை பண்ணிட்டு இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒருத்தன் அங்கிருந்து வர ஒரு 55 பேர். அந்த 55 பேர் மீது ஒரு சமூகமானது மண்ணெண்ணெயை வச்சு நெருப்பை வச்சு கொளுத்தினால் அதற்கு ரியாக்ஷன் இல்லாமலா போகும்? ரியாக்ஷன் இருக்கும். அப்படி ரியாக்ஷன் வர வேண்டும், அப்படி ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்திலே தானே அவர்கள் மீது எரிப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு செய்கை செய்கின்ற போது அதற்கு தூண்டுதல் வரும் என எதிர்பார்த்து செய்கின்ற போது அதை நியாயப்படுத்தி விடுகிறோம். 58 பேர் இறந்ததை நியாயப்படுத்துகிறோம், கொளுத்தப்பட்டதை நியாயப்படுத்துகிறோம். ஆனால் அதற்கான ரியாக்ஷனை பற்றி மிகப்பெரிய அளவில் பேசிக் கொண்டிருக்கிறோம். இரண்டும் தவறு என்றாலும் கூட முதலில் ஏற்பட்டது அதிகமான தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதே மாதிரி ஏற்படுகின்ற போது தயவு செய்து உணர்வுகளை புண்படுத்துகின்ற விஷயங்களை சொல்ல வேண்டாம். மாறாக உணர்வுகளை சாந்தப்படுத்துகின்ற, காயத்துக்கு மருந்து போன்ற விஷயமாக இருதரப்பும் பேச வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இதில் மரண தண்டனை கொடுக்க கூடாது என்று எழுதிய, அழுத்தம் திருத்தமாக எழுதிய அந்த நீதிபதி தான் இது எதிர்வினை அல்ல, கோத்ரா சம்பவத்தினுடைய எதிர்வினை அல்ல, ஒரு திட்டமிட்ட வன் செயல் என்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறார். திரு தியாக, நீங்க குறுக்கிட சொல்ல வேணும், நான் சொல்லணும். அதாவது ஒரு நகராட்சி தலைவர், நகரமன்ற உறுப்பினரும் ஆளுங்கட்சியினுடைய மூத்த அமைச்சரும் சம தகுதியில் இருப்பவர்கள் அல்ல. மோடியால் ஒரு அமைச்சரை பாதுகாக்க முடியும், ஒரு நகராட்சி எம்பிக்கு எம்பி செய்தா சரி, மந்திரிக்கு மந்திரி செய்தா சரி, கவுன்சிலருக்கு சரின்னு சொல்ல ஏணி வச்சா மாதிரியான உறவா? பாஜக தலைமையினுடைய தன்மை அதுவும் சரியில்லை. அதே அடுத்தது கோத்ராவிலே வந்து மரண தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது, கொடுக்கப்படவில்லை. வழக்கினுடைய விவரங்கள், வழக்கை பிரசன்ட் பண்ணுகின்ற முறைகள், இவைகளெல்லாம் வழக்கினுடைய மாற்றி அமைக்க முடியும் அல்லவா? ஆகவே அங்க 8 பேருக்கு தூக்கு, இங்க 7 பேருக்கு தூக்கு என்று நாம் சரிசமானம் செய்து கொள்ள வேண்டுமா? நான் சொல்லி முடிச்சிடறேன், நான் சொல்லி முடிச்சிடறேன். அடுத்தது, ஒரு தீர்ப்பை பற்றி அதனுடைய சட்ட அம்சங்களின் அடிப்படையில் கருத்து சொல்லாமல் இந்துக்களுக்கு ஆதரவானவர் பேசலாமா, இந்துக்களுக்கு எதிரானவராக நடந்து கொள்ளலாமா கேட்டிருப்பது இந்துத்துவ அமைப்பாகிய சிவசேனையினுடைய அதிகாரபூர்வ ஏடு சாம்னா. வேற யாரும் அப்படி கேட்கல. அவங்க தான் என்ன சொல்றாங்கன்னா, மோடி இந்துக்களின் பாதுகாவலர் என்று கருதுகிறோம். அவர் போய் எப்படி பண்ண முடியுமா, எப்படி மரணதண்டனை கேட்கலாம் என்று கேட்பது இது இந்துக்கள் மீதான பயங்கர தாக்குதல். எது அப்பீல் பண்ணலான்னு சொல்றதே என்று சொல்வது சிவசேனை. ஏன்னா இந்த நாட்டில் நடந்த மிகப்பெரிய பயங்கரவாத செயல் பாபர் மசூதி இடிப்பு தான். ஒரு கட்டடத்தை இடித்து 1000 கல்லறைகளை கட்டச் செய்தது பாஜக தான். அதை சுட்டி காட்டாமல் இருக்கவே முடியாது. அதனுடைய தொடர் விளைவுகள் தான் இந்த மத துவேஷ அரசியல். அதற்காக இன்று வரை அவர்கள் அந்த குற்றத்திற்கு தண்டிக்கப்படவும் இல்லை, அதிலிருந்து அவர்கள் மன்னிப்பு கேட்டு வெளியே வரவும் இல்லை. அது இருக்கிற வரைக்கும் காயம்பட்ட இஸ்லாமியர்களுடைய எதிர்வினைகள் இருக்கத்தான் செய்யும். இப்ப அதுல கூட தியாகவன கருத்துல நான் கொஞ்சம் மாறுபடுறேன் தோழருடைய கருத்துல. கோத்ரா அந்த எரிப்பு வழக்குல பானர்ஜி கமிஷன் அறிக்கை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. அதாவது வந்து வெளியிலிருந்து யாரும் கொளுத்தி அந்த ரயில் எரிஞ்சதுக்கான எந்த தடயங்களும் இல்ல, ரயிலுக்குள்ள இருந்து எரிஞ்சதுக்கான தடயங்கள் தான் இருக்கிறது. அந்த பானர்ஜி கமிஷன் அறிக்கையை கூட மாநில அரசு பானர்ஜி கமிஷனுடைய அறிக்கையை குஜராத் ஹைகோர்ட் பொய் என்று சொல்லி இருக்கிறது.
தள்ளுபடி செய்திருக்கிறது. பானர்ஜி கமிஷனுடைய அறிக்கை வழங்கியிருக்கிறது இல்லையா? ஆமா, தண்டனை வழங்கியிருக்கிறது. இருந்தாலும் உண்மைக்கு புறம்பானது என்று சொல்லி குஜராத் ஹைகோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. கோத்ரா வழக்கை பொறுத்தவரை சந்தேகமாக நிரூபிக்கப்பட்ட வழக்கா. யார் தவறு செஞ்சு தண்டிக்க நாங்க மாற்று கருத்து இல்ல, தண்டிக்கிட்டோம், நான் தப்புன்னு சொல்லல, சந்தேகமாக நிரூபிங்கன்னு சொல்றேன். அந்த இதுல ஒரு டிஎஸ்பி 50,000 தலா 50,000 கொடுத்து பானர்ஜி கமிஷனுடைய அறிக்கை குஜராத் ஹைகோர்ட் வீடியோ ஆதாரத்தை தவறு பொய் என்று சொல்லி இருக்கிறது. நீதிமன்றத்துடைய தீர்ப்பு மேலே களங்கத்தை ஏற்படுத்த மாதிரி பேசுறாரு. அதாவது சந்தேகமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். சந்தேகம் இல்லாமல் நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே தான் தண்டனை. 1% சந்தேகம் வந்தா கூட அவங்கதான் தீர்ப்பு சொல்றாங்க. அதுதான் ஜுடிஷியல் ப்ராசஸ். இவர் சொல்றாரு கோத்ரால பண்ணது வந்து சந்தேகமே நிரூபிக்கல, ப்ரூவ் பண்ணலன்னா எந்த ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜ் கொடுக்க முடியாது. ஜட்ஜை ஃபூலிஷா டிக்ளேர் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல, அதாவது வந்து நீதிமன்றங்கள் ஏன்னா ஆயுள் தண்டனை கொடுக்கல, தூக்கு தண்டனை கொடுக்கலன்ட்டு இதுல வந்து இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு. 253 விட்னஸ் விசாரிச்சிருக்காங்க கோத்ரா கேஸ்ல. 2 விட்னஸ் சொல்ல 2 அப்படி பொய். அது 253 மாத காலம் 6 மாத காலம் சொல்லக்கூடிய 6 மாத காலம் குஜராத்தில் தங்கி இருந்து சங் பரிவார இயக்கங்கள் RSS பிஜேபி வகைராக்கள் எல்லார்ட்டையும் எடுத்த பேட்டிகள் வந்து வெளிவந்திருக்கிறது இல்ல. அதுல சொல்லிருக்கக்கூடிய செய்திகளை பாருங்க. எந்த அளவு கொடூரமாக இவர்கள் படுகொலை நடத்துகிறதுக்கு ஒரு வீடியோ ஆதாரத்தை முன்ன கொண்டு வச்சார். 6 மாதம் உயிரை பணயம் வைத்து இணையதள நிருபர் அந்த உயிரை பணயம் செஞ்சிருக்காரு. விவாதத்தை வேறு தளத்துக்கு கொண்டு போலாம். என்ன மக்களை பிளவுபடுத்த அதே வீடியோ ஆதாரம் வேற சிந்தனைகள், அதே விஷயங்கள் வேண்டாம். அதே இப்ப நாம் வந்து மரண தண்டனை அப்படின்ற ஒரு விவாதத்துக்கு வருவோம். எப்படி சில அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள்ல மரண தண்டனையை சில வழக்குகளில் ஒப்புக்கொள்கிறார்கள், சிலவற்றில் எதிர்க்கிறார்கள். அதே மாதிரியான போக்குதான விஸ்வ இந்து பரிஷத்துக்கும் இருக்கிறது. ஒரு வழக்கில் மரண தண்டனை தான் தீர்ப்பு என்று சொல்கிறீர்கள். ஆனால் இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்வதே அரசாங்கம் செய்தால் அது தவறு, செய்யக்கூடாது, கூடுதல் தண்டனை கேட்கக்கூடாது என்ற போக்கு இருக்கிறது. இது ஒரு முரண்பாடு இல்லையா? விஹெச்பி பொறுத்தவரைக்கும் இது முரண்பாடு இல்லை. ஏன்னா விஹெச்பி வந்து எந்த மாதிரி வழக்கெல்லாம் மரண தண்டனை கொடுக்கணும், எதில் கொடுக்கக்கூடாது, வி டோன்ட் ஹேவ் எனி ஸ்டாண்ட். அதான் மரண தண்டனைங்கிறது ஒரு வழக்கோட தன்மை, ஒரு வழக்கோட ஆதாரம். இதெல்லாம் அடிப்படையாக வச்சுக்கிட்டு முதலமைச்சர் பேசியிருந்தா விஹெச்பி எதிர்த்து இருக்காது. சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு வேகத்தில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு வித்வுட் எனி பேசிஸ். என்ன வேகம் அவருக்கு வந்திருக்கும்? அது எஸ்ஐடியுடைய பிரஷர். எஸ்ஐடி சுப்ரீம் கோர்ட்டு உடனே எஸ்ஐடி சொல்லி சீஃப் மினிஸ்டர் பண்ணல, திரும்ப சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் போடுவாங்க. அதனால சீஃப் மினிஸ்டர் வந்து எஸ்ஐடி ரெக்கமெண்டேஷன் ஓகே வில் டேக் அப்பீல், பட் வித்வுட் ஃபாலோயிங் டியூ ப்ராசஸ். டியூ ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். இந்த லால வந்து டியூ ப்ராசஸ். சீஃப் மினிஸ்டர் cannot decide. டியூ ப்ராசஸ்ல டிசிஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்பீல் பண்ண சொல்லியிருந்தா we would have no objection. நான் மீண்டும் அடிப்படை விஷயத்துக்கே வரேன். ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்ட உடனேயே நிரூபிக்கப்படாமலேயே அமைச்சர்களை வாபஸ் வாங்க சொல்லி கூச்சல் போடக்கூடிய பிஜேபியார்கள் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை பதவியிலிருந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த விசாரணைகளை முழுசா நடத்துங்க, நியாயம் கிடைக்கும் நம்ம சொல்றோம். இதுல எப்படி நியாயம் இல்லாத போகும்? அவரை வைத்துக்கொண்டே நீங்க வந்து நீதிமன்றத்தை சாட்சிகளை அடிப்படை விஷயம் அந்த ரயத்தில் அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சுப்ரீம் கோர்ட்டும் சரி ஹைகோர்ட்டும் சரி எஸ்ஐடியும் சரி சொல்லவில்லை. அப்படி சொல்லாத போது உங்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது அரசியல் காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர் பதவி இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. ராஜினாமா செய்திருக்கக்கூடிய சட்ட அமைச்சரும் இருக்கக்கூடிய இன்னொரு அமைச்சரும் இவங்க எல்லாம் வந்து நிரூபிக்கப்பட்டாங்களா? நிரூபிக்கப்பட்ட வாபஸ் வாங்கினாங்க. ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே எதுக்காக வேண்டி வாபஸ் வாங்க வைக்கிறாங்க? இவங்க சாட்சிகளை கலைப்பாங்க. அதிகாரத்தில் இருந்தால் அவர்கள் சாட்சிகளை கலைப்பாங்க, மிரட்டுவாங்க. அந்த அப்ப வந்து நீதி மாறக்கூடிய சூழல் ஏற்படும். அவர் மீது குற்றச்சாட்டு இல்லை, அப்புறம் அவருக்கு ராஜினாமா பண்ணணும். திரு எஸ்.ஆர். சேகர், உங்களிடமே வருகிறேன். மன்மோகன் சிங் சம்பந்தப்பட்டிருக்கிறார், மோடி சம்பந்தப்படல. சரி, அது உங்களுடைய கருத்து. மோடி இன்றைக்கு அகில இந்திய அளவில் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படக்கூடிய ஒரு சூழலில் அவருக்கு இருக்கக்கூடிய 2 வாய்ப்புகள். ஒன்று, வளர்ச்சி அப்படின்ற ஒன்றை முன்னிறுத்தி இந்தியாவை வல்லரசாக்குவோம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் சார்ந்த ஒரு அரசியல், அல்லது இன்னொன்று தீவிர இந்துத்துவ சூழலுக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழல். இதுல இந்த குஜராத் அரசினுடைய தடுமாற்றம், மோடியினுடைய பார்வை எந்த பக்கம் செல்கிறது என்பதில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஊசலாட்டத்தின் வெளிப்பாடாக எடுத்துக்கொள்ளலாமா? அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று கேட்டால் மோடியினுடைய பாதை வளர்ச்சி பாதையாக இருக்கிறது, இந்துத்துவ பாதையாக. இந்துத்துவா என்பது அரசியலுடைய ஆட்சியிலே என்றைக்குமே இருந்ததில்லை. இன்னொரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து மோடி மீது அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர், அவர் மத துவேஷி, அவர் வந்து அவர்கள் ரத்தத்தை கொன்று குவிப்பவர்கள், இப்படித்தான் வந்து இந்த மீடியா எல்லாம் தொடர்ந்து பிரச்சாரம் செய்திருக்கிறது. கண்கூடாக குஜராத்தில் அந்த
தாலே என்கின்ற ஊரில் 27 முஸ்லீம் கவுன்சிலர்கள் பிஜேபி கவுன்சிலர் அத்தனை பேரும் ஜெயித்திருக்கிறார்கள். 19 சட்டமன்ற தொகுதியில முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற சட்டமன்ற தொகுதியில பிஜேபி 13 பேர் இந்துக்களை நிறுத்தி ஜெயித்திருக்கிறது. ஆக தொடர்ந்து 32% முஸ்லீம் ஓட்டுகளை குஜராத்திலே பெற்றிருக்கிறார். அங்கே சத்பவன யாத்திரை நடத்தி எல்லா இஸ்லாமியர்களோடு சகோதரர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளூர் முஸ்லிம்கள் எல்லாம் அவரோடு நண்பர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே தொடர்ந்து அவரை ஒரு இனத்துக்கு எதிராக ஒரு மதத்துக்கு எதிராக துவேஷியாகவே சித்தரிக்கின்ற ஒரு பாங்கு இன்றைக்கு மீடியாக்கள் இருக்கிறது. வளர்ச்சியோடு கூடிய சத்பவன சம எல்லா மதங்களுடைய உள்ள நட்போடு தான் அவருடைய அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது. இலங்கையில இனப்படுகொலை செய்த ராஜபக்சேவினுடைய அரசுல இன்றைக்கு தமிழ் பெண்களை மிலிட்டரியில சேர்க்கிறதா வேண்டி, ராணுவத்தில் சேர்க்கிறதா வேண்டி அங்க அவர் செய்த படுகொலைகள் இல்லைன்னு சொல்லிட்டு ஆயிடுமா? அதே நிலைதான் இன்றைக்கு குஜராத்தில் நடக்கிறது. முஸ்லீம்கள் ஒரு சில பேரை நகராட்சிக்கு தேர்வு செஞ்சு சட்டமன்ற நீங்க குஜராத்தில் அந்த 22 அப்துல் சமத் அவர்கள் தயவு செய்து குஜராத்துக்கு போய் பாருங்கள். வெளியிலிருந்து உங்களுக்காக உங்களிடம் சொல்லப்படுகின்ற விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசாதீர்கள். குஜராத்தில் உள்ள உங்களுடைய சகோதரர்களுடன் பேசி பாருங்கள். 51% அங்கே இஸ்லாமியர்களுக்கான போலீஸ்ல இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. போலீஸினுடைய வேலையில் 51% பங்கு மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருப்பதை தயவு செய்து நிறுத்துங்கள். திரு பத்ரி, நாம் நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் இருக்கிறோம். திரு பத்ரி, இந்த வழக்கு என்பது ஒரு நாடே வெட்கி தலைகுனியக்கூடிய ஒரு கலவரத்தின் ஒரு முக்கியமான வழக்கின் தீர்ப்பு இது. இதன் மீதான விமர்சனங்கள் என்பதும் அடுத்த கட்ட நகர்வுகள் என்பதும் அரசியல் சார்ந்ததாக மட்டுமே இருக்கும் என்று சொல்ல முடியாது. சட்டம் சார்ந்தும் சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கடமை போலீசாருக்கு இருக்கும். ஏனென்றால் உச்சநீதிமன்றம் இதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் குஜராத் அரசு அடுத்து எத்தகைய முடிவை எடுக்கும்? இதனுடைய அடுத்த நகர்வு எப்படி செல்லும் நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக குஜராத் அரசாங்கத்தின் சார்பில் அல்லது ப்ராசிக்யூஷன் தரப்பில் அல்லது எஸ்ஐடியின் தரப்பில் மேல்முறையீடு என்று ஒன்று இருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன காரணமானாலும் சொல்லலாம். அதற்கு சரியான வலு இல்லை அப்படின்று ஒருவேளை அவர்கள் தரப்பிலிருந்து முடிவு பண்ணலாம். இது அவர்கள் ஆரம்பத்திலேயே அவர்கள் அப்படி முடிவு பண்ணியிருக்கலாம். இந்த ஃபிளிப் ஃப்ளாப்ங்கிறது ஒன்று தெரியாமலேயே அது செய்திருக்கலாம். பட் இது மேல்முறையீடு, முக்கியமாக மரண தண்டனைக்கான மேல்முறையீடு என்பது குஜராத் அரசின் சார்பில் இருந்து அல்லது குஜராத் ப்ராசிக்யூஷன் தரப்பிலிருந்து கட்டாயமாக இருக்காது. வேற யாராவது ஒரு பொதுநல வழக்காகவோ அல்லது என்னையும் இந்த வழக்கில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றோ பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்தோ வேண்டுமானால் மேல்முறையீடு ஒருவேளை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு சட்டம் தெரியல. ஆனால் கட்டாயமாக ஒரு மோடியினுடைய அரசு இதை செய்வதற்கு மாயா கோட்னானி, பாபு பஜ்ரங்கி அவர்கள் எல்லாம் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்தைச் சேர்ந்த பல்வேறு நண்பர்கள் அதை நிச்சயமாக அதை நடத்த விடமாட்டார்கள். இதுக்கு இந்த பாலிடிக்ஸ் நீங்க எடுத்துக்கொண்டே ஆகணும். நீங்க இதை சும்மா அதை ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. இல்ல, மோடி ஒரு சிறந்த நிர்வாகி. அந்த வகையில் இந்த தன்னுடைய மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிறைய நாட்டினால்தான் வளர்ச்சி என்பது சாத்தியம். அப்படி இருக்கிற போது இந்த பிரச்சனையில ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க மாட்டாருன்னு ஏன் நீங்க நம்பிக்கை இழக்கிறீங்க? இல்ல, அவருடைய பார்வையிலிருந்து ஆக்சுவலா இதுக்கு நான் ஒரு ஸ்பின் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தேன் என்றால், இந்த தண்டனை வந்துவிட்டது என்பதே என்னுடைய இந்த எப்படி நான் குஜராத்தை நடத்தி செல்கிறேன் என்பதற்கு ஒரு உதாரணம். இந்த மாதிரியாக ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே அதுவும் மிக முக்கியமான நபர்களுக்கு தீவிரமாக தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதே என்னுடைய ஆட்சிக்கு ஒரு சான்றிதழ் தான் என்பது போல அவர் சொல்லிவிடலாம். அது தூக்கு தண்டனையாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. இது ஒரு நீண்ட தண்டனை. இந்த மாதிரியான தண்டனைகள் பெரும்பாலான அந்த வன்முறை சார்ந்த வழக்குகளுக்கு உங்களுக்கு கலவர வழக்குகளுக்கு இதுவரைக்கும் கிடைச்சதே கிடையாது. அந்த விதத்தில் பார்க்கிறப்ப இதுவே மோடி தன்னுடைய ஒரு பாசிட்டிவாக காண்பித்துக் கொள்ளலாம். அதை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள், யார் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது வேறு ஒரு விஷயம். அதனால இதற்காக இதை அவர் ஒரு மரண தண்டனையை நோக்கி தான் அவர் செல்ல வேண்டும்ங்கிற அவசியமே கிடையாது. அதனாலதான் மோடி போன மாதம் சொன்னதை சொல்லாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் சொன்ன கருத்தை தான் அந்த நீதிபதியும் கூட சொல்லியிருந்தார். தீர்ப்பு சொன்ன நீதிபதியும் கூட மரண தண்டனை என்பது குற்றங்களை குறைப்பதற்கு வேண்டுமானால் உதவலாம். ஆனால் சமூகத்தின் வளர்ச்சி போக்கில் உலகம் இன்றைக்கு செல்லக்கூடிய பாதையில் மரண தண்டனை கூடாது என்கிற கருத்து இருக்கிறது. அந்த கருத்தை இந்த நீதிமன்றம் புறந்தள்ளிவிட முடியாது என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருந்தது நினைவுக்கு வருகிறது. திரு தியாகு, உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்கள் என்ன பதிவு செய்வீர்கள்? முதலாவதாக, மோடியால் இந்த தண்டனை வந்திருக்கிறது என்று நான் நம்பவில்லை. மோடியை மீறி வந்திருக்கிறது. நீதிபதியின் நேர்மையினால், வழக்கு நடத்தியவர்களுடைய உறுதிப்பாட்டால், ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் சுயேட்சை தன்மையால் கூட வந்திருக்கிறது.
நாட் டியூ டு மோடி பட் டெஸ்பைட் மோடி. அடுத்தது, மரணதண்டனைக்காக மேல்முறையீடு செய்வது கூடாது என்பது என்னுடைய கருத்து. மரணதண்டனையே கூடாது, யாருக்கும் கூடாது. ஆனால் இந்த குற்ற தீர்ப்பை எதிர்த்து, கன்விக்ஷனை எதிர்த்து பாதிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீட்டுக்கு போகிற பொழுது அதை தெளிவா முறியடிப்பதற்கான நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றத்தில் மேற்கொள்ளணும். அதுல தெளிவா எந்த விட்டுக் கொடுப்பும் இருக்கக்கூடாது. மற்றபடி மோடி வளர்ச்சி நிர்வாகி என்பதையெல்லாம் நான் நம்பவில்லை. பாஜக என்கிற இந்துத்துவ அமைப்பினுடைய ஒரு பிரதிநிதி, அவ்வளவுதான் அவர். அதுல போய் நல்லவர் கெட்டவர் நிர்வாகி வளர்ச்சி இதுக்கெல்லாம் இடமே இல்லை. மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு எல்லாருமே கெட்டவர்கள். பாஜகவை சார்ந்த எல்லாருமே கெட்டவர்கள். இல்ல, பாஜக என்கிற தத்துவம் கெட்ட தத்துவம், நல்லவர்களும் அப்படியாக சித்தரித்து நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படலாம். உங்கள் ஐவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு உங்கள் ஐவருக்கும் நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். எந்த விஷயங்களும் இந்த அரசாங்கத்திலும்